90% மக்கள் வந்து தங்கத்தை ஒரு ஆபரணமா வாங்கிட்டோம்னா அதை நம்ம விற்க போறதே கிடையாது. ஸோ அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட போறது இல்ல. ஸோ தங்கத்தை எப்போ வேணா வாங்கலாம். அதாவது தேவை கண்டிப்பா இருக்கு. இப்போ ஒரு கல்யாணம் வருது, ஒரு குழந்தைக்கு பர்த்டே வருது. அப்போ நம்ம வந்து அதை தவிர்க்க முடியாது. எந்த ரேட்ல வித்தாலும் நம்ம வாங்க போறோம். அதே மாதிரி அந்த வாங்கினதை வந்து நம்ம ரேட்டை பத்தி கவலைப்பட போறது இல்ல. அது வந்து காலங்காலத்துக்கு நம்ம பரம்பரைக்கு இருக்க போகுது. ஸோ அதனால அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். சாலிடான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதனால ரேட்டை நம்ம பார்க்க போறது இல்ல. இப்போ அதே மாதிரி இப்போ ரேட் ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுங்களேன். 10 கிராம் வாங்க வேண்டிய இடத்துல 8 கிராம் வாங்க போறோம். ரேட் டிஃபரன்ஸ்னால நம்மளோட வாங்குற பவர் கம்மியாகும். கிராம் கணக்கு கம்மியாகுமே தவிர, நம்ம எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசுக்கு தான் நம்ம கோல்டு வாங்க போறோம். ஸோ அதனால அத பத்தி கவலை கிடையாது. ஆனா சேமிப்பு திட்டமா, இப்ப நான் வந்து என் குழந்தை இருக்கு. என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும் ஒரு 10 வருஷம், 20 வருஷம் கழிச்சு. அப்ப நான் சேமிப்பு திட்டமா நான் அத எடுத்துட்டு வரேன்னா, அப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு 20% டவுன் ஆகும்போதும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு இந்திய மதிப்பீட்ல பார்த்தீங்கன்னா, சென்னையில 16,000 பிளஸுக்கு போச்சு ஒரு கிராமோட விலை. அப்போ இப்போ 13,000 ஒரு ரூ. 3,000 கிராமுக்கே கம்மியாயிடுச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா, ரூ. 12,000 குறைஞ்சா ஒரு இன்வெஸ்ட்மென்ட். ரேட் 12,000க்கு வந்துச்சுன்னா ஒரு இன்வெஸ்ட்மென்ட். ஒரு கிராம்ல வாங்கலாம். இல்ல 11,000 அதாவது ரூ. 2,000 ஒரு கிராமுக்கு குறையுது அப்படின்னா, ஒரு 11,000 நான் சொன்ன மாரி முன்னாடியே 11,600ன்றது ஒரு முக்கியமான நம்பர். இத வந்து மக்கள் வந்து மனசுல வச்சுக்கலாம். ஸோ 11,600 வந்துச்சுன்னா, கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது. அங்க வாங்கணும்.